மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் நாங்கள் அரசியல்வாதி அல்ல அரசியல்வாதி அல்ல அரசியல்வாதி அல்ல என்ற கருத்தை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறார். அது ஒளிபரப்பில் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் இயக்கம் அரசியல் கட்சியாக தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தேர்தல் களத்தை நின்று வெற்றி பெற்று நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் என்ற செய்தியும், நீங்கள் எந்த மக்களை நம்பி எங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர்கள், அதே மக்கள் தங்களை இப்படி சொல்லுகிறார்கள் என்ற புரிதலும் அடைவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொன்று மாண்பு வேளாண் துறை அமைச்சர் ஓராண்டுக்குள் கட்டப்பட்ட வீடுகள் என்று சொன்னார். அது முற்றிலும் தவறு. 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட வீடுகள் ஒருவேளை அப்படி இருந்தால் அதையும் பழுதுபார்ப்பதற்கு நிதி தந்த ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தவிர ஓராண்டுக்குள் அது போன்ற வீடுகள் தமிழகத்தில் இல்லை என்பதை பதிவு செய்யும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் நாங்கள் அரசியல்வாதி அல்ல அரசியல்வாதி அல்ல அரசியல்வாதி அல்ல என்ற கருத்தை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறார். அது ஒளிபரப்பில் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் இயக்கம் அரசியல் கட்சியாக தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தேர்தல் களத்தை நின்று வெற்றி பெற்று நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் என்ற செய்தியும், நீங்கள் எந்த மக்களை நம்பி எங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர்கள், அதே மக்கள் தங்களை இப்படி சொல்லுகிறார்கள் என்ற புரிதலும் அடைவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொன்று மாண்பு வேளாண் துறை அமைச்சர் ஓராண்டுக்குள் கட்டப்பட்ட வீடுகள் என்று சொன்னார். அது முற்றிலும் தவறு. 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட வீடுகள் ஒருவேளை அப்படி இருந்தால் அதையும் பழுதுபார்ப்பதற்கு நிதி தந்த ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தவிர ஓராண்டுக்குள் அது போன்ற வீடுகள் தமிழகத்தில் இல்லை என்பதை பதிவு செய்யும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் நாங்கள் அரசியல்வாதி அல்ல அரசியல்வாதி அல்ல அரசியல்வாதி அல்ல என்ற கருத்தை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறார். அது ஒளிபரப்பில் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் இயக்கம் அரசியல் கட்சியாக தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தேர்தல் களத்தை நின்று வெற்றி பெற்று நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் என்ற செய்தியும், நீங்கள் எந்த மக்களை நம்பி எங்களை பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர்கள், அதே மக்கள் தங்களை இப்படி சொல்லுகிறார்கள் என்ற புரிதலும் அடைவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொன்று மாண்பு வேளாண் துறை அமைச்சர் ஓராண்டுக்குள் கட்டப்பட்ட வீடுகள் என்று சொன்னார். அது முற்றிலும் தவறு. 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட வீடுகள் ஒருவேளை அப்படி இருந்தால் அதையும் பழுதுபார்ப்பதற்கு நிதி தந்த ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தவிர ஓராண்டுக்குள் அது போன்ற வீடுகள் தமிழகத்தில் இல்லை என்பதை பதிவு செய்யும்.